அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 வந்து 2020 வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். இந்த ஒரு சின்ன கெஸ்டோட ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ 2 பேரும் ஏதாவது நல்லதெல்லாம் சேர்ந்து அது ஒரு படம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அதுதான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டருக்கு என்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா, அந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப நன்றி. பாண்டா சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தாங்காது. ஆனால் அது ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இலைப்பாறை இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், இங்கே சும்மா வெறும்னே இருந்திருப்போம், சில இடத்துல மேகங்கள் அழகாக ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும். அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள். முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜனுடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும், சில சொல்லுவாங்கள்ல, இந்த இவரோட படத்தில் ஒரு பசங்க படத்தில் வந்து யாராவது பையன் அடிக்கிறதுக்கு ஆள் கொடுப்போம் சார், ஒரு பையன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்தாலும் அவங்க 2 பேரையும் வந்து நித்யா மேனன், விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், நான் நிஜமாக சொல்கிறேன், சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன். இது எப்படி சொல்லுங்கன்னு எடுத்துக்கோங்க. நாங்கள் படன்னு இருக்கும். ஆனால் இன்னும் அதை ரசித்தோம். ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது. எல்லாருமே சரி, தீபாக்காவாக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், ரோஹனாக இருக்கட்டும், எங்கள் தங்கச்சி அறிஞர் ராகவதி, அவங்க பேர் இல்லை சார், ரோஷினியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், மகிழினி. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தைய அந்த ஸ்கிரிப்டில். அவள் பேர் மகிழினி. மகிழ் வந்ததுக்கப்புறம் அவளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் நினைக்கிறேன். அந்த இவர் பேப்பரில் எழுதுனதை எப்படா இவர் வாட்டுக்கு எழுதி வச்சிருக்காரு, இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, குழந்தை தூங்குது, திடீர்னு குழந்தை மொழிக்குது, திடீர்னு குழந்தை பேசுது, அப்படிலாம் ஒருத்தர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிடுவோம். ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணணும்னா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன், சார் இதெல்லாம் நடக்குமா சார், எழுதி வச்சுருக்கீங்க என்னென்னா, எல்லாம் நடக்கும் சார், வாங்க சார் அப்படின்னு. ஏன்னா நான் பசங்க இப்படி பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நான் ஏதோ பேசுகிறாரு இப்போ, ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க. இந்த குழந்தை எப்படி, எனக்கு பசங்க ஒன்றுலேயே ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்ல, அது நான் அந்த ஷாட் ரொம்ப ரசித்தேன். அந்த ஒரு குழந்தை வந்து அந்த கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிரோடதாக மாற்றேன். அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பரவாயில்ல, அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிரோடதாக மாறுது. அந்த மாதிரி மகிழ், அப்புறம் முத்துமணி மாலை 2 பேர் இருக்காங்க. முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான் அது. ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணால். ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா, ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும் இல்லையா, மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட வந்துக்கலான்னு. பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் தீபா கூட ரொம்ப பெட்டாக இருந்தது. என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும்.
மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்குறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு அவள் வர சீன்லாம் வந்து உங்கள் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் நம்புகிறேன். அப்புறம் எங்கள் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. செம்மன் வினோத் சார், அப்புறம் அவங்க ஒய்ஃபாக நடித்தாங்க சார், அவங்க பேர் ஜானகம் ஐயோ, அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி, படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க வேலையை இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம். படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ